கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சபையின் மூப்பர்களை வரவழைத்து அவர்களோடு கூட பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொல்கிறார். வெகு மனத்தாழ்மையோடு மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியம் என்பது மிக கடுமையாக இருந்தது. அவருடைய ஊழிய பாதை ரொம்ப கடுமையாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான். எவ்வளோ கடுமையாக இருந்ததுன்னா, அவர் என்னன்னா வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் அவருடைய ஊழியம் இருந்தது. அந்த 3 காரியம், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தீமையான யோசனைகளோடும் போராட வேண்டியதே அவருக்கு இருந்தது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அவர் கர்த்தரை சேவிப்பதை ஒரு நாளும் விடவில்லை. என்ன சொல்கிறார்னா, நான் கர்த்தரை சேவித்தேன், சோதனைகளோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நாம் அப்படி இல்லை. ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கிக்கிறோம். ஒரு போராட்டம் வந்துச்சுன்னா நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கிக்கிறோம். ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் இடரெல்லாம் வந்துச்சுனாலே நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கிக்கிறோம். ஆனால் வெகு மனத்தாழ்மையோடு தனக்கு ஈக்குவலாக இல்லாத நபர்களெல்லாம் பவுலை எதிர்த்தாலும் அவர் மனத்தாழ்மையை அந்த இடத்துல கேட்குறார். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ போராட்டங்கள். ஒன்றுக்கும் குறை ஏறதில் எத்தனையோ தடங்கள் அடிபட்டிருக்காரு. மிளர்களால் அடிபட்டிருக்காரு, கல்லெறியிடப்பட்டிருக்காரு, நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, தலைகளாக தொங்க விட்டுருக்காங்க பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில். இது எவ்வளோ போராட்டங்கள் மத்தியிலும் கண்ணீரோடும் அவர் கர்த்தரை சேவிக்கிறது ஒரு நாள் நிறுத்தல. அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் யூதர்கள் பின்னாடியே போய் பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கே போனாலும் யூதர்கள் இவருக்கு விரோதமாக கலங்கம் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் யூதர்கள் இவரை கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க. ஆனாலும் அந்த யோசனைகளோடும் கர்த்தரை சேவிப்பதை பவுல் நிறுத்தவே இல்லை. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன காரியங்கள் வந்துச்சுன்னா கூட நம்ம என்ன பண்ணுறோம், இடர்றோம், கர்த்தர் இருக்காரான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு பயந்துறோம். ஆனால் பவுலுடைய வாழ்க்கையிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறையா இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் கர்த்தரை சேவிப்பதை ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. ஜெபிப்பதையோ கர்த்தரோடு கூட இருக்கிறதையோ சேவிப்பதையோ நம்ம ஒரு நாளும் விட்டு பின்வாங்கிடக்கூடாது. ஏனென்றால் நாம் எந்த அளவுக்கு சோதனைகளில் கர்த்தரோடு கூட நிற்கிறோமோ அந்தளவுக்கு கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அடையாளங்கள், கிறிஸ்து ஏற்கலாம் நிறையா நடக்கும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த தீமைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் கர்த்தரை சேவிக்கிறத ஒரு நாள் நிறுத்திடக்கூடாது. அப்படி நிறுத்துவோமானால் நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தான் நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி நிறுத்தாத பட்சத்தில் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்னும் மேலும் நம்மளை பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.